Praise the Lord everyone. Good morning. Today Jesus served me fellowship word of God. எபிரேயர் 13 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மளை பார்த்து சொல்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளுக்கு சகாயராக இருக்கிறார். நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் பயந்து போய் காணப்படுகிறீங்கன்னா, பயந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார். அதனால் நம்ம தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நம்ம சொல்ல வேண்டும். நம்ம எந்த ஒரு காரியத்தையும் குறித்து நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது எல்லாமே அது லகுவாக மாற்றித்தர நம்மளுடைய தேவனால் முடியும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.